ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் லாஸ்ட் 1.5 டே. இப்போ என்ன இதுக்கு மீனிங்னா, நமக்கு வந்து 5 மார்க் அந்த க்ரியேட்டிவ் கொஷின் கேட்டால் கூட, அண்ட் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில் கேட்டால் கூட, க்ரியேட்டிவாக கேட்டால் கூட நம்மளால் 10 மார்க் லூஸ் பண்ணாலும் 80 மார்க் எடுக்க முடியும். 1 மார்க் மட்டும் கம்புக்கில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு புக் பேக் 1 மார்க் படித்தா 18 வரைக்கும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மட்டும் நீங்கள் படிக்கிற இந்த 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு, இந்த கான்செப்ட்டு, ஃபார்முலா, தீரம், சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த 2 1 மார்க்கும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம் முடிஞ்சால். இல்லை அதுலேயும் 2 மார்க் கம் பண்ணால் 78ன்னு வச்சுக்கலாம். அண்ட் 78னா 100க்கு 88ன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு கம்மியாகவே போடுறேனே. இப்போது நமக்கு வந்து க்ரியேட்டிவ் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, க்ரியேட்டிவ் கேட்பாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்போவும் நம்மளால் 6 5 மார்க் எழுத முடியும். ஆனால் 7வது 5 மார்க்கு எழுதணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. ஏன்னா 2024 இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி வந்தது, அண்ட் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்தது. அதே மாதிரி மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்கன்னு நம்புவோம். அண்டு ஈஸியாக கேட்பாங்க. அது பாருங்கள், இப்போ ஒரு 7 சம் இருக்குன்னா கன்ஃபார்மாக 6 சம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சம் டைட் கொடுக்க தான் செய்வாங்க. அது அப்படி தான். 2 மார்க் 3 மார்க்லேயும் அப்படி தான். ஒரு அந்த கம்பல்சரி வந்து கொஞ்சம் அந்த சென்டம் எடுக்கக்கூடாது, அந்த கட் ஆஃப் போட்டி வரணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ. மற்றபடி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் 5 மார்க்கு சாப்டர் 1 நீங்கள் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், கிராமரு, அண்ட் இது காஸ் எலிமினேஷன், ரேங்க் மெத்தடு, ஹோமோஜினியஸ், இது நீங்கள் எல்லாமே பார்க்கணும். எல்லாமே ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். லாம்டா, மியூ, கே இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் கெமிஸ்ட்ரி சம்மு, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், அண்ட் கிராமர் ரூல் ரிப்பீட்டடு. ஐபிஎல் சம் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் 1.5ல் காஸ் எலிமினேஷனில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த தடவை காஸ் எலிமினேஷன் கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. காஸ் எலிமினேஷன், லாம்டா, மியூ, கே, கெமிஸ்ட்ரி, இதில் ஏதாவது ஒன்று கேட்க தான் போகிறாங்க. சாப்டர் 2ல் எனக்கு தெரிஞ்சு 10 சம் தான் இருக்குது. அந்த 10 மாடல் சம்மை பார்த்துக்கிட்டா ஒரு 5 மார்க் கன்ஃபார்மு. ஸோ அதில் வந்து ஒரு தீரம் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருங்க. இது ஈஸி தான், ஒரு ப்ராப்பர்ட்டி. இது கூடயே டிவைடில் வரும், முடிஞ்சால் டிவைடில் பாருங்கள். அண்ட் 2.8 இதெல்லாம் பார்த்துருங்க. இதில் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தா சாப்டர் 2ல் ஒன்று எழுதிடலாம். சாப்டர் 3ல் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. வந்தால் எழுதலாம். இந்த சம் தான் வரும். மொத்தமாகவே ஒரு 6 சம் தான் கொடுத்துருக்குறேன், போட்டு பார்த்துருங்க. அதுலேயும் இந்த 5வது சம் ரிப்பீட்டு. இந்த வருஷம் மாற்றி ஏதாவது கேட்கலாம். இல்லை அப்படின்னா இதுலேருந்து கேட்கலாம். இது எது வேணாலும் பண்ணலாம், இல்லை கேட்காம கூட போகலாம். ஆனால் 4th சாப்டரில் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்வ் டயக்ராம் படிக்க மாட்டாங்க. இந்த கேர்வ் டயக்ராம் முதல் 2 வருஷம் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த வருஷம் எனக்கு என்னமோ தோணுது கேர்வ் டயக்ராம் அல்லது 4.5ல் கேட்பாங்க. இந்த கேர்வ் டயக்ராம் பார்க்காம போயிடாதீங்க. அண்ட் 4.2ல் ஒரு வருஷம், 4.4ல் தயவு செய்து இதெல்லாம் பார்த்துட்டு, நான் கொடுத்ததே ஒரு 10 கணக்கு கூட கிடையாது. இதில் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணால் அது சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது சாப்டர் 5. இதில் 2 5 மார்க் எழுதுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன், 5.5ல் நான் சொன்ன இந்த சம்ஸ் மட்டும், லைட்டிங் ராக்கெட்டு, அந்த டனலு, அந்த ராடு, அது இதுன்ட்டு இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிப்பார். 5.2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சம் வந்து பார்த்திங்கன்னா விடவே கூடாது. அதனால் சரி இது விட்டுக்கலாமான்னு கேட்டால் இது போட்டு பார்த்தாலே இந்த மாடல் புரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த 3 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் 8ல் 5வதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2023ல் கேட்டதுனால கேட்கலாம். ஸோ இது அட்டம்ப்டில் கேட்டதுனால கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்கேன், அதனால் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ரீசன் இருக்குது இதுக்கு. அதனால் பாருங்கள். சாப்டர் 6 தீரம் கண்டிப்பாக வந்துடும். பாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தீரம் வந்துடும். தீரம் கூட ஆட்டிடியூட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. அந்த ட்ரையாங்குலர் ரூலை படிச்சிருங்க. 6.3 கண்டிப்பாக அதுவும் பார்க்கணும். 6.7ல் பிளேன் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். அது கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அப்போ பிளேன் ஈக்குவேஷனில் 3 ஃபார்முலா படித்து எந்த சம்முக்கு எதுவுமே விடாத, ஏதாவது விட்டுட்டு போக அதே தான் கரெக்டாக வரும். ஸோ நீ எல்லா சம்மையும் பார்த்துடு. ஒரு 4 கணக்கு போடுறியா, எல்லா மீதி சம் எல்லாமே கண்ணிலையாவது பார்த்துரு. ஏன்னா அது என்னன்னே தெய்வம் விட்டுட்டு வருவேன். இந்த கடைசி எக்ஸாம்பிளில் டேஞ்சரு, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், அதெல்லாம் பண்ணணும். 6.5ல் 4th 7th பார்த்தாலும் சந்தோஷம். ஏன்னா அதுவுமே கேட்குறாங்க. பட் பார்க்க முடியாதவங்க விட்டுருங்க, பார்க்குறவங்க பாருங்கள். சாப்டர் 7.1ல் நீங்கள் ஆல்ரெடி மிட்டமுக்கு நிறைய வாட்டி போட்டிங்களா, லேடர், போலி ஜீப்பு, அந்த இது வாட்டர் டேங்க்கு, அதே தான். கேமரா அதே தான். 7.2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் நார்மல், இதுதான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் படிக்க முடியாதவங்க இந்த மஞ்சள் கலரில் போட்டதே பார்த்துட்டு போங்க. அந்த 6 7 தான் கேட்பாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் அந்த மஞ்சள் கலரில் போட்டதே பார்த்துட்டு போங்க. 7.8ல் நீங்கள் சொல்லுங்கள், 7.8ல் எது இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். எல்லாமே ஸ்கூல் டெஸ்ட்டில் கேட்டது, நம்ம மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டது, குவார்ட்டர்லி டெஸ்ட்டில் கேட்டது, கவர்மெண்ட்லேயும் கேட்டது. ஸோ இதில் எது ஒமிட் பண்ணுவேன் சொல்லு. இதில் எது நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. நீங்கள் எல்லாமே படிக்கணும். அதான் 7.8 படிக்கணும். சாப்டர் 8 8.6ல் யூலரஸ் தியரம் பார்த்துக்க வந்தால் எழுது. 9th சாப்டரில் இது ஈஸி தான். இந்த 5 எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏரியாலேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறது தான், அது தவிர்க்கவே முடியாது. அது வந்து இந்த சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க, முடிஞ்சால் பாரு. ஏன்னா நிறைய பேர் ஏரியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. சாப்டர் 10 கன்ஃபார்மாக இந்த சம் பார்த்தாலே போதுமானது, எழுதிடலாம். 10.5 வந்து பார்த்தீங்கன்னா 4th இந்த சம்ஸு, 10.5 இந்த சம்ஸு. ஸோ இதெல்லாமே நான் வந்து முதல்ல சொன்னது தான், இருந்தாலும் கொஞ்சம் ரிடக்ட் பண்ணி அந்த மஞ்சள் கலரில் போட்டதையாவது பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சாப்டர் 11 இருக்கிறதுல ஈஸி இதுதான், இதுலேருந்து தான் இந்த வருஷம் சம் வரும்னு தோணுது. பட் அந்த டப்பா சம் இருக்குல்ல, கே சம்மு, கண்டிப்பாக அது வரும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஏதாவது கேட்கலாம். ஸோ அடுத்த 11.3 மில்க் சம்மு, அப்புறம் இந்த 2 சம்மே ஒரு கண்ணு வச்சுக்காங்க. அண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போன வருஷம் கேட்டுட்டாங்க ஓன் சம்மு, இருந்தாலும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது பார்த்துக்கோங்க. 12th சாப்டரில் 12.1 மாடுலோ 11 மாடுலோ 5 லாஸ்ட் 2 சம் ட்ரூத் டேபிள். ஸோ இந்த லாஸ்ட் 2 சம்மில் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எனக்கு என்ன எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் எல்லாம் வரும்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து தப்பு வருது, அது வரக்கூடாது. ஏன்னா 12th சாப்டர் மாதிரி சாப்டர்லாம் படித்தா தான், ஒழுக்கமாக படித்தா தான், அதில் மார்க் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மார்க் லூஸ் ஆயிரும். ஏன்னா அதை நம்பி நிறைய போகிறவங்க இருப்பீங்க. ஸோ அதனால் அது படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 12 சாப்டருக்கான 5 மார்க்ஸ். இதையாவது நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக எழுதலாம். அந்த க்ரியேட்டிவ் கேட்கும்போது நாலேஜ் இருந்தால் எழுதிடலாம், இல்லைனா அறுத எழுத முடியும், ஓப்பனாக சொல்கிறேன். அடுத்து 2 மார்க் 3 மார்க்கு. நிறைய பேர்த்துக்கு 2 மார்க் 3 மார்க் தான் பிரச்சனையே. நான் ஒரு வழி சொல்கிறேன், நான் முதல்ல சொல்லிட்டேன். 1 2 3 4 8 11 12 இந்த சாப்டரில் நான் கொடுத்துருக்கிற விஷயமே கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். அதுவும் பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டர் ஈஸி, 12th சாப்டர் ஈஸி, 8th சாப்டரில் சம்மு கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த 7 சாப்டர் எப்படியோ படிச்சிட்டிங்கன்னா 6லேருந்து 5 2 மார்க் எழுதலாம். 6ங்கிறது 99%, 5ங்கிறது 100%. 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதிடலாம். 99% ஏன் சொன்னால் ஒரு வேளை ட்விஸ்ட் அடிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு 6 எழுதிடலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு 5ங்கிறேன். பட் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று எப்போவுமே பார்க்குறது நல்லது தானே. அப்படி பார்க்கும்போது 10th சாப்டரில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட்டிங் அண்ட் 10.5 வேரியபிள் செப்பரேட் அண்ட் ஆர்டர் டிகிரி ரொம்ப ஈஸி. 7th சாப்டரில் எல்லா பிட்டால் ரூல் அந்த விஷயங்கள் பார்க்கணும். மெக்லாரன் சீரியஸு, அப்சல்யூட் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீமா அண்டு டேஞ்சன்ட் நார்மல். இது 6th சாப்டரில் அந்த ஒர்க் டன் டார்க்கு, அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் பிட்வீன்ஸு, இதுதான். 9th சாப்டரில் வந்து ஒரு 7 சம் தான் கொடுத்துருக்கேன், முடிஞ்சது அது பாரு. ஸோ இதில் நான் சம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கனால இந்த 4 எக்ஸசைஸும் பார்த்துக்க எக்ஸ்ட்ராவாக. இல்லை சார் அதெல்லாம் நான் பார்க்க டைம் இல்லை, இதை மட்டும் பார்த்துக்கணும், ஒழுக்கமாக பார்க்கணும், எந்த கான்செப்ட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்த 7 சாப்டரில். அப்போ தான் உன்னால் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். 5ங்கிறது ஒரு சேஃபுக்காக சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன். இன்னொரு 2 எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோ. இதெல்லாம் ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அப்போ ஒரு சாப்டர் நான் வந்து இங்கே எழுதலைல்ல, அந்த சாப்டர் பற்றி பயப்பட வேண்டாம். ஓகேவா, நான் இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் படிச்சுக்கோ. சாப்டர் 1 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இது என்ன வேணாலும் இருக்கலாம். 1.2 வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கில் ஒரு சம்மு கன்ஃபார்மாக வருது. 1.3 மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் கேட்டுட்டு தான் இருக்காங்க, வராமல் போச்சுன்னா ரேங்க் தான். 1.4 கிராமர் ரூல். 1.6 இந்த சம் நிறைய பேர் பார்க்காம போகிறீங்க, நோ சொல்யூஷன் சம் நிறைய பேர் பார்க்காம போகிறீங்க, அதுவும் கேட்குவாங்க. சாப்டர் 12 இருக்கிறதே இவ்வளோ தான். இதில் என்ன பண்ணுவான் பையன், 1 2 3 4 வரைக்கும் போட்டுருவான், 5 பார்க்க மாட்டான். ஏன்னா 5 தான் போன அட்டம்ப்ட்டில் கேட்டாங்க. 6 7 8 பார்த்துருவான். அதே மாதிரி 12.1 12.8 பார்த்துருவான், ஏன்னா அது மேட்ரிக்ஸ் ஈஸி. 12.5 விட்டுருவான், 12.6 விட்டுருவான், கரெக்டாக அதே சம் வரும். நீ எந்த செம்மே விடக்கூடாது நான் கொடுத்தது. தீரம் நம்பர் 12.1 12.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 தீரத்தில் ஒரு தீரம் வரும். ட்ரூத் டேபிளில் கண்டிப்பாக 5 மார்க்கும் எதிர்பார்க்கலாம், 3 மார்க்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 நமக்கு சாப்டர் 12 அட்டகாசமாக படிச்சிங்கன்னா 2 2 மார்க் 2 3 மார்க். சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா 8.1 எவ்வளோ சம் இருக்குன்னு எண்ணுங்களேன், 5 சம்மு எல்லாமே பப்ளிக்கில் கேட்க போகிற சம் தான். 8.2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 மார்க் வரும், எதையுமே விட்டுறாது. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸு, எப்படியே படிச்சிரு. 8.4 2 சம், 8.5 4 சம், 8.7 2 சம். அப்போது உனக்கு 8.1 8.2 தான் வேலையே. இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னாலே 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சாப்டர் 3.1 அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெவி தான், நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் போட்டு பார்த்து தான் ஆகணும் நான் கொடுத்ததெல்லாம். 3.2 ஈஸி, அந்த மினிமம் பாலினாமல் ஈக்குவேஷன், அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. 3.3 சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சம் கொடுப்பான். ஏபிஜிபியில் ஏதாவது கேட்டால் கேட்கலாம். 3.5 5th ஃபஸ்ட் ஒன் ஜூனில் கேட்டது. 3.6 ஈஸி, அந்த சைனை மாற்றி போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுறது ரொம்ப ஈஸி. இல்லை சாப்டர் 3 நினச்சா நம்ம நல்லா படிக்கலாம், அதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். சாப்டர் 4 வேல்யூ கண்டுபிடிக்கிறது நல்லா பார்த்துக்கோ. வேல்யூஸ்னால் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5π/6, tan இன்வர்ஸ் ஆஃப் √3, cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இந்த மாதிரி சம் 2 மார்க்கில் அதிகமாக கேட்குறாங்க. இதைத்தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். அது போக டொமைன் சம் ஒரு 2 சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த டயக்ராம் சம்மு, இது எதாவது அந்த இன்டர்வல் கொடுத்து ஹோல்டா அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் 4.3 எல்லாம் 4.1 4.2 பார்த்துட்டு 4.3 ஒன்றுமே கிடையாது, கண்ணில் பாட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் 4.4ல் மட்டும் அப்படி கண்ணில் பார்க்காதீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 3 சம்மும் ரொம்ப டேஞ்சரான சம்மு, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 4.5ல் tan inverse of x plus y, tan inverse of x plus y 1 minus xy இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் வந்துடும். ஸோ 4th சாப்டருமே ஈஸி தான். சாப்டர் 11 இது பாருங்கள், இந்த தடவை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கறது 11.3ல் கே கண்டுபிடிக்க சம் கேட்பாங்க. ஃபைண்ட் கே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்து ஃபைண்ட் கே இன்டெக்ரல் போட்டு போடணும். இதில் இவ்வளோ சப்டிவிஷன் இருக்குன்னு பயப்படாத. இதில் வந்து 11.3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கே, இதுவும் ஃபைண்ட் கே, இதுவும் ஃபைண்ட் கே, 6th சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டு, அதுவும் ஈஸி தான். இது எல்லாமே ஃபைண்ட் கே, அந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி என்ன ஃபைண்ட் கே வேணாலும் கேட்கலாம். நீ ஃபைண்ட் கேக்கு ரெடியாக கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறாங்க. 11.4ல் இந்த 4 கணக்கு பார்த்துட்டு 11.5 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுலே ஈஸி. PQN தெரிஞ்சால் சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஃபார்முலாவில். 11.2 அதை விட ஈஸி, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அண்ட் 11.1 இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்குது. நான் சொல்கிறேன்ல, ப்ராபபிலிட்டி பார்க்காம போனால் நீங்கள் தான் முட்டாள். ஸோ கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு போயிருங்க. அதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாப்டர் 2 பெரிய சாப்டர் அப்படின்னு நினைப்பீங்க, அதான் ஈஸி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படிச்சிருங்க, நிறைய பேர் படிக்க மாட்டேங்க. 2.1 ஃபுல்லாக பார்த்துக்க, 2.3 ஃபுல்லாக பார்த்துக்க, 2.2ல் தேர்ட் சம் பார்த்துக்க. 2.4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.45 கண்டிப்பாக 2.45ல் ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ வரதான் போகுது. ஸோ இந்த எக்ஸசைஸில் நான் கொடுத்த கான்செப்ட் எதுவுமே விடாத பார்த்துக்க. 2.6ல் வந்து ஒரு 4 சம்மு, 2.7ல் இருக்கிறதே 4 சம் தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் 2.8 4 சம் தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இந்த 2.78 ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. இதுலேயும் கேட்குறாங்க போலார் ஃபார்மு, அந்த ப்ரூஃப் சம் ஏதாவது ஒமேகா அந்த சம் கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஓகே, கண்ணிலையாவது பார்த்துருங்க. 2.6 முடியாது நல்லா போட்டு 2.78 கண்ணிலையாவது பார்த்துருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஒமிட் பண்ணிட்டு போய் அங்கே வருத்தப்படுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்த 7 சாப்டருமே நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதுறது உறுதி. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சதுன்னா 5 தான் எழுத முடியும்னா இங்கே பாரு 6.1ல் ஒர்க் டன் டார்க் படிக்க மாட்டியா, ரொம்ப ஈஸி. இந்த தியரம் பார்த்துக்க. 6.2ல் கோப்ளானர் பேரலோபைப்டு, 6.3ல் பாக்ஸ் ப்ராடக்ட் ப்ரூஃப் சம்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். 6.4ல் 2 சம் கொலினியர் சம்மு, ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன் 5வது சம். 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேனில் ஒரு சம், எக்ஸாம்பிள் சம் பார்த்தா போதும். ஆங்கிள் பிட்வீன் 2 பிளைன் ஒரே ஒரு சம், எக்ஸாம்பிள் சம் பார்த்தா போதும். அப்புறம் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேன் அண்ட் ஆரிஜின், இது ஓன் சம் கேட்பாங்க. இது வச்சு அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிளேன் ஃப்ரம் ஆரிஜின்னு கேட்பாங்க. ஆரிஜின்னா 0,0. ஸோ உங்களுக்கு டி அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷனில் இருக்கும். கடைசியில் ஏபிசிங்கிறது ஈக்குவேஷனில் இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது ஓன் சம்மில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 6th சாப்டர் ஒன்றும் அவ்வளோ மலை முறிக்கிற காரியமெல்லாம் கிடையாது. நிறையா பார்த்தா அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி பார்த்தா ஈஸி. சாப்டர் 5.1ல் சென்டர் ரேடியஸ், டேஞ்சன் நார்மலு, அந்த YMX + C அந்த ஃபார்மேட்டில் வர சம்மு, அப்புறம் டேஞ்சன் நார்மல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர். இதுதான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? எக்ஸைஸ் 5.4ல் இந்த 3 சம் கட்டாயமாக வரும். எக்ஸைஸ் 5.5ல் இந்த ஃபஸ்ட்டு 4 எக்ஸாம்பிள் இருக்குது பாரு, ஆண்டனா, கான்கிரீட் பிரிட்ஜு, சன்னி எர்த்து, கிட்னி ஸ்டோனு, இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 7 பெரிய சாப்டர், ஆனால் பாருங்களேன் 7.2ல் 4 சம்மு, டேஞ்சன் நார்மல் ஃபார்முலா தெரிஞ்சு எழுதிடலாம். 7.4ல் ஃபஸ்ட்டு சம் மெக்லாரன் சீரீஸில் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்க எல்லா சம்மையும் பார்த்துட்டு ஃபார்முலா பார்த்துட்டு போ. 7.5ல் எல்லா பிட்டாலில் குட்டி குட்டி சம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போ. அதில் 2 மார்க்கோ 3 மார்க்கோ வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதில் நிறைய சம் இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி தான் போட்டுருங்க. எல்லா பிட்டாலும் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு சம் கேட்குறது தான். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள் என்னென்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா, அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், அதுக்கப்புறம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லுவாங்க. பார்க்க பயப்படாத, ஒன்றும் இல்லை. f(x) அவன் கொடுத்துருவான், அது சிங்கிள் டேஷ் பண்ணி போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எது பெருசு சின்னதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸி, எடுத்து போடலாம். 7.8ல் ஃபஸ்ட்டு 3ல் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் கேட்குற சம் தான் கொடுத்துருக்கேன். ரோல்ஸ் தீரம் கொடுக்கல, 7.1 கொடுக்கல. ஒன்றால் முடிஞ்சது பார்க்க தான் சொல்கிறேன், ஓகே. ஆனால் 7.1லேயும் சில சம்ஸ் இருக்குது, நான் விட்டுருக்கேன். வந்தால் என்ன சொல்லக்கூடாது. 7.2, 7.3, 7.4 எக்ஸாம்பிள் பார்த்துக்காதமா வரும் தோணுது, பார்த்துக்க. சாப்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா 10.1ல் ஆர்டர் டிகிரி, 10.2ல் ஃபஸ்ட் 2 சம்மு. ஸோ 10.3ல் ஆர்பிட்டரி லிமிட்டிங் கான்ஸ்டன்ட்டில் ஒரு சம் கன்ஃபார்மாக கேட்க போகிறாங்க இந்த வருஷம். இதுவும் ஓன் சம் பார்த்துக்கோங்க. 10.4ல் வந்து அதுவும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டோட ஒரு ப்ரூஃப் சம்மு. கண்டிப்பாக இந்த செக்டார்லேருந்து ஒரு 3 மார்க்கோ 2 மார்க்கோ வரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, கண்ணில் பார்த்தீங்கனாலே போதும். அடுத்த 10.5 வேரியபிள் செப்பரேட்டில் கன்ஃபார்மாக ஒன்று கேட்குறாங்க. 4 சம் தான் இருக்குது, பார்த்துரு. 9th சாப்டர் ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர், நான் சொல்கிறது பார்த்துட்டு போ. கண்டிப்பாக ஒரு 9.5 அட்டம்ப்ட்டில் கேட்டது. 9.7 8 வந்து கேட்க போகிறாங்க. சரி, அது பார்க்க முடியாது, விட்டுரு. 9.24 இந்த தேர்டு மெத்தடு பார்த்துக்க. 26 29 ரிப்பீட்டடு. இந்த சம் ரிப்பீட்டு தானே.
ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் எக்ஸ் ரிப்பீட் தானே. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட பி எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இது ரிப்பீட்டு தானே, அதை தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். அது இந்த டேன் எக்ஸ் ரூட் டேன் எக்ஸ் இது கண்டிப்பாக ரிப்பீட்டு. இதில் ஏதாவது ஒரு சம் வரதான் போகுது பார்த்துக்க. ஆனால் எல்லாமே பார்க்குறது நல்லது, ரொம்ப ஈஸி. 9.3ல் செகண்ட் அட்டெம்ப்ட், 9.4ல் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.35 அது என்ன சார் ஃபஸ்ட்டு இந்த பைனோமியல் பெர்னாலின்னு நினைக்கிறேன், அதில் வந்து அந்த ஒரு சம் கேட்கலாம். 9.6ல் ஃபஸ்ட்டு மனப்படமாக கொண்டு போய் ஈஸி. 9.7ல் காமா இன்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.35 இது பார்க்குறக்கு எத்தனை நேரம், ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த சம்மில் ரிப்பீட்டு நீ பார்த்துருப்ப. ஸோ 9 சாப்டர்லையும் இதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 3 மார்க் 7 2 மார்க் எழுதிடலாம். கம்பல்சரி கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், எல்லா சாப்டருமே தொடர, எல்லா சாப்டர்லையும் கான்செப்ட்டை புரிஞ்சு வச்சுருக்கேன், எல்லா சாப்டர்லையும் கான்செப்ட்டை பார்த்துட்டு போவேன். அதனால் ஓன் சம் கேட்டால் கூட நம்மளால் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ ட்ரை பண்ணு. இல்லையா நான் சொல்கிற மாதிரி இந்த 7 சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் மட்டும் பார்த்துட்டு 5 மார்க் நான் சொன்னது எல்லாமே பார்த்துட்டு போ. ஒரு சிலர் சொல்லுவான் 9.8 ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன், 9.8 ஸ்கிப் பண்ணினா ஒரு 5 மார்க் கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா மேலே 9.8 கேட்டு கீழே 10.67 கேட்டான்னு வைங்க, அதுலேருந்து சம்மே சொல்லலை, ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் 80 ப்ளஸுக்கு நான் சொல்லவே இல்லை, 90க்கு 80 ப்ளஸ் வீடியோவில் இதில் சொல்லவே இல்லை. அப்போ என்ன ஆகும், 9.8 வந்துடும், கீழே வந்து 10 சாப்டர் தான், அதில் ஒரு 5 மார்க் போயிடும். பயப்படுறதுக்கு சொல்ல இதெல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு க்ரியேட்டிவ் சம் அதில் ஒரு 5 மார்க் போயிடும், 5 மார்க் தான் வரும், மாட்டிக்காத. அதனால் 9.8 கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் டயக்ராமெல்லாம் போட்டு அது போட்டினாலே ஒரு 3 மார்க் கொடுப்பான். ஏதாவது பண்ண ட்ரை பண்ணு, ஆனால் கற்றுக்கிட்டா ஈஸி தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, இது பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.